திருச்சிற்றம்பலம். அடியார்களுடைய வணங்கின சைவ எல்லப்பனாவலர் அருளிய திருவெண்காட்டு புராணம் மூலமும் முறையும் பகிர்ந்து கொள்ள குருவருடன் திருவருடன் கூடியுள்ளது. அதை பற்றிய நூலை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. சிறந்து விளங்கும் புராணங்களில் சைவ எல்லப்பனாவலர் அருளிய திருவெண்காட்டு புராணமும் ஒன்று. சைவ தாங்குகளில் தனித்த சிறப்புடன் திகழ்வது திருவெண்காடு. இது புராண பிரசித்தியும் இதிகாச பிரசித்தியும் உடையது. சைவ சமய பிரதமாச்சாரியாராகிய மெய்கண்ட தேவரது அவதாரத்துக்கு காரணமாக அமைந்தது. ஆதி சிதம்பரம் என்று போற்றப்பெறுவது ஆதி காவியமாகிய வால்மீகி ராமாயணத்திலேயே இடம்பெறுவது. இத்தகைய சிறந்த தளத்தின் மான்மியத்தை தமிழில் 18 சருக்கங்களில் 614 பாடலால் புலவர் விரித்து உரைக்கிறார். இத்தகைய திருவெண்காடு சிவபிரானது சூலத்தின் உச்சியில் விளங்கும் திருத்தலமாகும். மறந்தும் அத்திருத்தலத்தின் பெயரை உரைத்தாலும் நினைத்தாலும் அப்படி செய்தோர் முத்தராவர். அத்தலத்தில் உயிர் விட்டவர்களுக்கு இறைவன் திருவெண் எழுத்தை உபதேசிப்பார். திருவெண்காடு ஓடிக்காலத்தின் முடிவிலும் அடிவற்று விளங்கும் திருத்தலமாகும். விநாயகப் பெருமான், முருகக் கடவுள், பிரம்மன், திருமால், இந்திரன், சந்திரன், சூரியன், அக்னி தேவன், வியாக்கிரபாத முனிவர், சுவேத மன்னன் முதலிய பலர் திருவெண்காட்டை வழிபட்டிருக்கின்றனர். அங்கு இறைவன் ஆடும் திருக்கூத்து சங்கார தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது. திருவெண்காட்டின் பெயர்களை ஒரு பாடலாக இருக்கிறது. முத்திநகர், தமோநாசபுரம், பாபநாசபுரம், முருகன், பூண்டி, சித்திநகர், பாதாள கைலாயம், ஞானவனம், சிவானந்தக்காடு, ஒத்த கணபதிபுரம், ஆதி சிதம்பரம், திருவூர், உமையூர், மாலூர், மெய்த்தல நாயகர் பெரிய மயானம் என்னும் பெயருடன் விளங்கிற்று அன்றே. இத்தகைய பெயர்கள் பலவும் இலங்க திருவெண்காடு திகழ்கிறது. இறைவனது 3 திருக்கண்களின் வடிவமாக 3 திருக்குளங்கள் அத்தலத்தில் திகழ்கின்றன. முக்குளம் என்று சொல்கிறார்கள். சைவ வேளாளர் குலத்தில் தோன்றிய அச்சுத கலப்பாளர் தமது மகப்பேரின்மையை தம் குருவாகிய அருள்நந்தி சிவத்திடம் விண்ணப்பிக்க, அவர் தேவார ஏட்டில் கயிறு சாத்தி பார்க்க, பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆகினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வே என தோளுமை பங்கன் வெண்காட்டு முக்குட நீர் தோய் வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே என்ற பாடல் வந்தது. குருதேவரின் அறிவுரைப்படி அச்சுத கலப்பாளர் முக்குளத்தில் நீராடி வெண்காட்டீசரை வழிபட்டே மெய்கண்ட தேவரை தமக்கு மகவாக பெற்றார். இறைவன் வேதராசி என்னும் மந்திரனுக்காகவும், உத்தாளக முனிவரின் மைந்தன் சுவேத கேதுவுக்காகவும், சுவேதன் என்ற மன்னனுக்காகவும் என 3 முறை யமனது வலிமையை அளித்த தலம் திருவெண்காடாகும். அதனால் அது காலாஞ்சரம் என்ற பெயருடன் திகழ்வது. மருத்துவாசுரன் என்னும் அசுரனை அழிக்கும் பொருட்டு தம் சினத்தை ஒரு மூர்த்தியாக்கி, அது அகோரமூர்த்தி, இறைவன் நிலைநிறுத்திய தலம் திருவெண்காடு. வஞ்சனை, பேய், நோய், பகை, வறுமை முதலிய துன்பங்கள் அனைத்தையும் அகோரமூர்த்தி உடனடியாக போக்கி அருள்வது இன்றளவும் கண்கூடாக காணப்படும் பேருண்மை. இத்தகைய சிறந்த அருள்வரலாறுகள் இறங்கும் அரிய திருவெண்காட்டு புராணத்திற்கு உரை இருந்தால் அன்பர்கள் நூற்கரத்தை உணர வாய்ப்பாக இருக்கும் என்று திருவுடம் கொண்ட திரு கைலாய பரம்பரை திருவாவூதுறை ஆதீனம் 24வது திருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் உரை ஒன்றை எழுதும்படி பேராசிரியர் நற்றமிழ் நாவலர் முனைவர் க. நாகராசை அவர்களை பணித்தருளினார்கள். அதை அவர் உரை எழுத வெளியிட்ட நூல்தான் இந்த நூல். அவர் மிகவும் தெரிந்து அழைக்கக்கூடிய சிறந்த உரையினை எழுதி அளித்தார்கள். நன்று. இப்பொழுது புராணத்தை பார்க்கலாம். சைவ இலப்பனாவலர் அருளிய திருவெண்காட்டு புராணம் விநாயகர் காப்பு. முதல் பாடல். சூதரோது சுவேதவன பெருங்காதை தன்னையான் கட்டுரை செய்திட மோதகத்தை விரும்பிய மும்மத போதகத்தின் புனைக்கடல் போற்றுவான். எளிய பாடல் தான். பொருள் என்னன்னா, அந்த சூதமுனிவர் சொல்லிய திருவெண்காட்டு திருத்தலத்தின் இந்த பெரிய வரலாற்றை நாம் தெளிவாக எடுத்துரைக்க மோதகத்தை விரும்புபவரும் மும்மதமுடைய யானை முகம் கொண்டவருமான விநாயகர் பெருமானது அழகிய திருவடிகளை வணங்குவோம். அப்போ விநாயகரை வணங்கி இந்த நூலை ஆரம்பிக்கிறார். அடுத்து அந்த ஸ்வேதாரண்யேஸ்வரர் வணக்கம் பாயிரம். 2வது பாடல். சொற்கண்டு பசுங்கிழியும் கருங்குயிலும் கடலமுதும் சுவையராத கற்கண்டும் திரை அழக்கு மலத்திருவின் பெருமானும் கமலத்தானும் அற்கண்ட விடம் பிறந்த தலைநாளில் இரவாமல் அருள் செய்தானை பொற்கொண்டல் அணையவனை சுவேதவனப் பெருமானை போற்றுவோமே. அதாவது மலரைச்சொல் பேசுகின்ற பசுங்கிழியும் இனிய குரலுடைய கருங்குயிலும் பார்க்கடலில் தோன்றிய அமுதமும் சுவை நீங்காத கற்கண்டும் தோற்று திரை செலுத்தும். இது எல்லாமே அதன் முன்னால் நிற்காது. எதுக்குனால மிக இனிய மொழிகளை பேசும் மலர் மகளுக்கு மணாடலான திருமாலையும் வெண்தாமரையில் இருக்கும் நான்முகனையும் பார்க்கடலில் ஆலகால அஞ்சு தோன்றிய அந்நாளில் அழியாமல் பாதுகாத்தருள் செய்த இருண்ட கண்டமுடைய பெருமானை, பொன்மடை பெய்யும் மேகம் போன்று அருள் வள்ளலை, திருவெண்காட்டில் வீற்றிருக்கும் பெருமானை வணங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. பெருமானை வணக்கம் சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாரு? குயிலும் கிளியும் அமுதமும் அதெல்லாம் தோற்றுவிடும். அப்படிப்பட்ட இனிய மொழிகளை உடைய லட்சுமி மலர்மகள்னா திருமகள், அவளுக்கு மணலான திருமாலையும் நான்முகனையும் எல்லாரும் அழியாமல் பாதுகாக்கின்ற பெருமானை வணங்குவோம் என்று சொல்கிறார். அடுத்த பாடல். பெரிய நாயகி அம்மை. அடையில தம் புறம் ஒன்றும் அடத்த பிரான் புவனமுய்ய ஆடா நிற்பான் படைத்தழுவும் சுவேதவனம் புடைசூடும் சுவேதவன பெருமானார்த்தம் தொடை திகழும் மணிப்புயமும் திருமாகும் குழைத்த கொங்கை துணையினாலே இடைசிறிய நாயகியை அருள் பெரிய நாயகியை இறைஞ்சுவோமே. இது அம்மைக்கு வணக்கம். என்னன்னா, உயிர்கள் மேல் பகமை கொண்டதான அசுரர்களை 3 ஊரில் எழுத்த பெருமான், அது திரிபுரம் எழுத்தவர், உலகம் முய்வதற்காக ஆனந்த கூத்தாடுபவர், பெட்டையுடன் கூடிய வெந்நீர் அன்னங்கள் பக்கந்தோறும் சூழ்ந்திருக்கும் திருவெண்காட்டில் எழுந்தருளிக்கும் இறைவன் இப்பெருமானின் மாலை கழுத்தினருக்கு மாலை விளங்கும் அழகிய தோழினையும் திருமார்பையும் அந்த குலையச் செய்த கொங்கைகளை உடையவர் யாரு? அம்மை. அப்படிப்பட்ட சிற்றிடை கொண்ட தடைவியும் அருள்மிக்கவளுமான பெரியநாயகி அம்மையை வணங்குவோம் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல் அம்பலவாணரை வணங்குகிறார் நடராஜ பெருமான்.
துடிவரதம் எரிகணலும் முயலகனை மிதிப்பதமும் தூக்கும் தாழும் படிமுழுதும் படைத்தடித்து சங்கரித்து மறைத்தருளும் பான்மைத்தாக நடனவிற்றி நவ்வி வெடி சிவகாம சுந்தரியை நாடி நின்ற படவரவும் கொடுவரியும் பழிச்சவமர் பரம்பரனை பரவி வாழ்வாம். என்ன சொன்னா இது நடராஜ பெருமானை வரைச்சிருக்காரு. எப்படி சொல்றாங்கன்னா, திருக்கைகளை திகழும் உடுக்கையும் அபயமும் எரியும் நெருப்பும் முயலகன் மீது ஊன்றிய திருவடியும் தூக்கிய திருவடியும் என்ன செய்யுது? இந்த அஞ்சும் எல்லா உலகங்களையும் படைத்து காத்து அடித்து மறைத்து அருள் செய்யும் ஐந்தொழில் இயல்பனது. படமுடைய பாம்பும் யார்? பதஞ்சலி முனிவர். புலியும் புலிக்கால் முனிவர் துதித்து வணங்க ஆனந்த தாண்டவம் செய்து இடப்பால் விளங்கும் மான் விடியை ஒத்த விடியை உடைய சிவகாம சுந்தரி அம்மையை விரும்பி நின்ற அந்த மேலான பரம்பொருளை நடராச பெருமானை துதித்து வாழ்வோம். ஒவ்வொருவருக்கா துதிப்பாடல் சொல்கிறார். அடுத்த பாடல் 5 அகோரமூர்த்திக்கு. கருநிறமும் மணிமாலை புனையழகும் வளை எயிரும் கவினை செய்ய எரிசிகையும் நுதல்வெளியும் நடைக்கோள இணையும் படி இணையடியும் இலக 8 கரநிலவ மணிப்பலகை வெண்தலை வாழ் துடித்துடியேர் சூளம் ஏற்று வெறுவ மருத்துவனை அடர் அகோர சிவன் துணை பதச்சீர் விளம்புவாமே. என்ன சொன்னா, கரிய நிறமுட்ட மேனி திருமேனி, மணிகளால் மாலை தரித்த சிறப்பு வளைந்த பற்களும் அழகை செய்கிறான் அவருக்கு. நெருப்பு கொழுந்துகளாகிய முட்டியும் நெற்றி கண்ணும் அழகிய நடை நடக்கும் திருவடிகளும் விளங்க 8 திருக்கை என்ன வச்சிருக்காரு? மணி, கேடயம், வெண்தலை, வாள், கிளி, உடுக்கை, அழகிய சூளம் ஆகியவற்றை தாங்கி மருத்துவாசுரனை அஞ்சு நடுங்க செய்த அந்த அளித்த அகோரமூர்த்தி என்னும் சிவபெருமானின் திருவடி பெருமையை துதிப்போம் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல் ஆலமர்கடவுள். ஞாலமதில் புகழ் படைத்த வெண்காட்டில் நான்முகற்கு நாங்கள் உய்ய சீலமொரு திருவாயால் பதி பசு பாச பொருளை தெரித்தல் செய்த கோலமுடி யோக பீடத்து அமர்ந்து முத்திரை கைகொண்டு தோற்று பால விலோசன தக்கினாமூர்த்தி பாதமலரை படிச்சுவாமே. என்ன சொல்றாங்க? மண்ணுலகில் பெரும் புகழைப்பட்ட திருவன்காட்டில் உயிர்கள் உய்யும் பொருட்டு, உயிர்கள் முத்தி அடையும் பொருட்டு, நன்னிலை அடைய முட்டு நான்முகனுக்கு பதிப்பசு பாசம் என்னும் முப்பொருளை பெருமை மிக்க திருவாயால் போதித்தவர் யாரு? ஆலமர்கடவுள். போதித்தவரும் யோகபீடத்தில் வீற்றிருந்து சின்முத்திரை காட்டும் கோலம் கொண்டவரும் நெற்றிக்கண் உடையவருமான தட்சிணாமூர்த்தியின் திருவடித்தாமல்களை வணங்குவோம்.